வணக்கம் நண்பா, நண்பிகளே. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில ஏதாவது பெரிய விஷயம் செய்யணும்னு ஆசை இருந்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு குரல் உள்ளே வந்து சொல்றதுண்டா? விடு, உன்னால முடியாது. அந்த குரல்தான் பல பேரோட கனவையும் உயிரோட புதைச்சிருக்கு. இன்னொரு கேள்வி. நீங்க எத்தனை தடவை நாளையிலிருந்து மாறுறேன்னு சொல்லி அதே பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போயிருக்கீங்க? காலை சீக்கிரம் எழுந்திருப்பேன், படிப்பேன், உடம்பை மாற்றுவேன், பணம் சம்பாதிப்பேன், குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன். எல்லாமே மனசுல இருக்கும். ஆனா ஒரு தெரியாத சங்கிலி மாதிரி ஏதோ ஒன்று நம்மை பிடிச்சு நிறுத்தும். அது என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். கேளுங்க. பணம் இல்லாதவன் கூட ஜெயிச்சிருக்கான். படிப்பு இல்லாதவன் கூட உயர்ந்திருக்கான். அழகு இல்லாதவன் கூட உலகம் பேசுற அளவுக்கு வளர்ந்திருக்கான். ஆனா சோம்பேறித்தனத்தை ஜெயிக்காதவன் ஒரு நாளும் முழுசா ஜெயிச்சதே இல்லை. சாணக்கியர் சொல்றார், எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட பலவீனத்தை ஜெயிச்சு காட்டு. அந்த பலவீனம் வெளியில இல்ல நண்பா, அது நம்ம உள்ளேதான் இருக்கு. நம்ம வாழ்க்கையை மெதுவா நாசம் பண்ணுற 3 விஷயம் இருக்கு. அளவில்லா ஆசை, கட்டுப்பாடில்லா கோபம், செயலில்லாத சோம்பேறித்தனம். இதுல மிக ஆபத்தானது எது தெரியுமா? சோம்பேறித்தனம். ஏன்னா கோபம் சில நிமிடம்தான் வரும், ஆசை சில நேரம்தான் வரும். ஆனா சோம்பேறித்தனம், அது தினமும் நம்ம காதுல வந்து சொல்லும், இன்னைக்கு வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாளைக்கு ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு வருடம், முழு வாழ்க்கையே போயிடும். ஆனா இந்த வீடியோவுக்கு பிறகு அதே பழைய மனிதராக நீங்க இருக்க முடியாது. ஏன்னா இன்று முதல் நீங்க ஒரு சாதாரண மோட்டிவேஷன் பார்க்க போறதில்லை. சாணக்கியரின் 9 நாள் மனமாற்ற பயிற்சிக்குள் நுழைய போறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விதி, ஒவ்வொரு விதியும் உங்க மனசுக்கான ஒரு ஆயுதம். இந்த 9 நாளை உண்மையா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை மெதுவா இல்லை, அதிரடியாக மாற ஆரம்பிக்கும். ஆனா ஒரு வார்னிங், இந்த வீடியோவை பாதியில விட்டுட்டு போறவங்க மீண்டும் அதே பழைய வாழ்க்கைக்கு தான் திரும்புவாங்க. கடைசி வரை பார்க்கிறவங்க மட்டும் தங்களை புதுசா உருவாக்கிக்குவாங்க. அதனால இது போன்ற பவர்ஃபுல்லான சாணக்கிய சூத்திரங்கள் தினமும் உங்க வாழ்க்கைய மாற்றணும்னா இப்பவே டெய்லி சக்சஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடியோ கூட ஒரு மனிதனோட விதியை மாற்றும். சரி நண்பா, இப்போ மனச தயார் பண்ணிக்கோங்க. உங்க சோம்பேறித்தனத்துக்கு எதிரான போர் இப்போதான் ஆரம்பிக்குது. வாங்க முதல் நாள் பயிற்சிக்குள் நுழையலாம். டே 1. முதல் விதி, இன்னைக்கே ஆரம்பி. நண்பர்களே, உங்க வாழ்க்கையை அழிக்கிற மிக ஆபத்தான வார்த்தை என்ன தெரியுமா? நாளைக்கு. நாளைக்கு எக்ஸசைஸ், நாளைக்கு படிப்பேன், நாளைக்கு லைஃப மாற்றேன். ஆனா அந்த நாளை ஒரு நாளும் வராது. சாணக்கியர் சொல்றார், திறமை இருந்தும் சோம்பேறி மாணவன் தோல்வியை தழுவுகிறான். இப்போ கவனமா கேளுங்க. 5 வருஷத்துக்கு பிறகும் நீங்க இதே இடத்துல இருக்கணுமா, அல்ல உங்களை பார்த்து உலகம் வியக்கணுமா? அந்த முடிவு இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு செயலில் இருக்கு. டாஸ்க். இப்பவே நீங்க தள்ளி போட்ட ஒரு வேலையை முடிச்சிடுங்க. சின்ன வேலை இருந்தாலே போதும். ஏன்னா தயக்கம் கொள்கிறது, செயல் உயிர் தெழுப்புகிறது. டே 2. 2ஆம் விதி, அதிகாலை எழுச்சி. நண்பர்களே, காலை நேரம் வெற்றியாளர்களின் ரகசிய ஆயுதம். அலாரம் அடிக்கும்போது உங்க வாழ்க்கையே உங்களை கேட்கும். கனவா முக்கியம், இல்ல இன்னும் 10 நிமிட தூக்கமா? சாணக்கியர் சொல்றார், விடியற் காலையில் திட்டமிடுகிறவன் ஒருபோதும் தோற்க மாட்டான். இன்னைக்கு இருந்து போனை தூரமா வைங்க. அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருங்க. முகத்துல தண்ணி அடிச்சுக்குங்க. நினைவில் வைங்க, மத்தவங்க தூங்கும் நேரத்துல நீங்க முன்னேறீங்கன்னா 1 வருஷத்துக்கு பிறகு நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. டே 3. 3ஆம் விதி, சின்ன படி பெரிய வெற்றி. சோம்பேறித்தனம் உங்களை ஏமாத்துற மிகப்பெரிய ட்ரிக் என்ன தெரியுமா? இது ரொம்ப பெரிய வேலை. 300 பேஜ் புக்க பார்த்த உடனே மூளை பயந்துரும். ஆனா 10 பேஜ் மட்டும் படிங்க. ஒரு அறை மட்டும் சுத்தம் செய்யுங்க. சாணக்கியர் சொல்றார், தொடங்குவதற்கு முன்னாடியே பயப்படுவது சோம்பலின் வெற்றி. ஒரு விஷயம் நினைவில் வையுங்க,
மலை ஏறுறவங்க ஒரே தாவுதுல உச்சிக்கு போவதில்லை. சின்ன படி, மீண்டும் சின்ன படி. அதுதான் வெற்றி. டே 4. 4ஆம் விதி, காரணங்களைக் கொள்ளு. நண்பர்களே, சோம்பேறி மனிதன் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டோரி டெல்லர். டைம் இல்லை, மூட் இல்லை, பிரஷர் அதிகம். இந்த காரணங்களால உங்க வாழ்க்கை நின்றிருக்கு. சாணக்கியர் சொல்றார், சாக்கு போக்குகள் சுமைகளை சுமக்கும் கழுதைகள். இன்னைக்கு நீங்க சொல்லுற 3 காரணங்களை எழுதுங்க. அதுக்கு பக்கத்துல உண்மையை எழுதுங்க. நான் பயந்தேன், நான் சோம்பேறியாயிருந்தேன். அந்த பேப்பரை கிழிச்சு எரிஞ்சிடுங்க. ஏன்னா காரணம் இறந்த இடத்துல வெற்றி பிறக்கும். நண்பர்களே, இப்போ வரை பார்த்த 4 விதியில உங்க வாழ்க்கையை அதிகமாக தாக்கியது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இன்னும் பவர்ஃபுல்லான விதிகள் இப்போதான் வருது. ஏன்னா அடுத்த 5 விதிகள் உங்க மைண்ட முழுசா ரீப்ரோகிராம் பண்ண போகுது. டே 5. 5ஆம் விதி, ஒழுங்கின் சக்தி. ஒழுங்கில்லாத வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி மாதிரி. காலை எழுந்த உடனே என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தா மூளை கன்ஃபியூஷன்ல போயிடும். அங்கதான் சோம்பல் அட்டாக் பண்ணும். சாணக்கியர் சொல்றார், ஒழுங்கில்லாத வாழ்க்கை என்பது சக்கரமில்லாத தேர். இன்னைக்கு இரவு நாளைக்கு செய்ய வேண்டிய 5 முக்கிய வேலையை எழுதுங்க. டைமுடன் எழுதுங்க. நம்புங்க, ஒரு சிம்பிள் லிஸ்ட் கூட உங்க வாழ்க்கையை மாற்றும். டே 6. 6ஆம் விதி, தள்ளி போடுறத நிறுத்து. நண்பர்களே, சோம்பேறியின் காதலி யாருன்னு தெரியுமா? பிறகு பார்க்கலாம். அது ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ். சாணக்கியர் சொல்றார், இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளுபவன் வாழ்க்கையையே தள்ளுகிறான். இப்போ இருந்து 5 செகண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்க. வேலை நினைச்ச உடனே 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட். இந்த டெக்னிக் உங்க பிரெயினை ஆக்ஷன் மோடுக்கு தள்ளும். டே 7. 7ஆம் விதி, சுற்றத்தை தேர்வு செய். நண்பர்களே, சோம்பல் கண்டேஜியஸ். எப்பவுமே நெகட்டிவா பேசுறவங்களோடு இருந்தா நீங்களும் ஸ்லோ ஆகிடுவீங்க. சாணக்கியர் சொல்றார், காகங்களோட பழகும் கழுகு கூட காகமா மாறும். இப்போ இருந்து உங்களை மோட்டிவேட் பண்றவங்களோட பேசுங்க. வளர்ச்சி பற்றி பேசுற வீடியோஸ் பாருங்க. உங்களை கீழே இழுக்கிறவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நினைவில் வையுங்க, சுற்றம் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. டே 8. 8ஆம் விதி, தோல்வியை ஏற்றுக்கொள். பல பேர் வேலை செய்யாததுக்கு காரணம் அவங்க சோம்பேறி என்பதல்ல, அவங்க பயப்படுறாங்க. தோற்றுட்டோம்னா அந்த பயம்தான் செயலை கொல்லுது. சாணக்கியர் சொல்றார், தவறு செய்யாதவன் எதையும் கற்க மாட்டான். தோல்வி வந்தா என்ன, அது லெசன். இன்னைக்கு நீங்க முன்னாடி விட்டுவிட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் தொடங்குங்க. ஏன்னா மீண்டும் எழுந்தவன்தான் உண்மையான வெற்றியாளர். டே 9. 9ஆம் விதி, தன்னை வென்றவன் உலகை வெல்வான். நண்பர்களே, இது கடைசி நாள். ஆனா உங்க புதிய வாழ்க்கையின் முதல் நாள். இப்போ இருந்து அலாரம் அடிச்சதும் ஒரு குரல் வரும், இன்னும் கொஞ்சம் தூங்கு. அது உங்க எதிரி. சாணக்கியர் சொல்றார், தன்னை வெல்லாதவன் எதையும் வெல்ல முடியாது. இன்று ஒரு டைரி எடுத்துக்குங்க. அதுல எழுதுங்க, நான் சோம்பேறி அல்ல, நான் செயல்படுறவன், நான் என்னையே ஆளும் மனிதன். இந்த சென்டென்ஸை 21 நாள் சொல்லுங்க. உங்க மைண்ட் செட் மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் ஒரு வீடியோ பார்க்கலை, ஒரு போருக்கு ட்ரைனிங் எடுத்தோம். உங்களுக்கும் உங்க சோம்பேறித்தனத்துக்கும் நடுவுல இப்போ போர் ஆரம்பிச்சிருக்கு. நாளை காலையில அலாரம் அடிக்கும். அப்போதான் தெரியும், நீங்க பழைய மனிதனா இல்ல புதிய மனிதனா. நினைவில் வையுங்க, உலகமே உங்க காலடியில் கிடக்குது. ஆனா முதலில் படுக்கையிலிருந்து எழுந்திரி. இப்பவே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் சோம்பேறி அல்ல,
அப்படியே டெய்லி சக்சஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏனனா ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை மாற்றும். நன்றி நண்பர்களே. வாழ்க்கையை மாற்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.